ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் கூட்டாளியுடன் போனில் பேசியது குறித்து பிரபல திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை அதிமுக, திமுக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக நிர்வாகிகள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் காவல்துறையினரை தாக்க முயன்ற சம்பவத்தில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவத்தின் முக்கிய நபரான ரவுடி சம்போ செந்தில் மற்றும் அவரது நண்பர் சிசிங் ராஜா ஆகியோரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். ரவுடி சம்போ செந்தில் வெளிநாடு தப்பி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் அவருக்கு தொடர்புடைய இடங்கள், நபர்கள் என விசாரணை நீண்டு கொண்டே இருக்கிறது. சம்போ செந்திலின் கூட்டாளியான வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் என்பவரும் வெளிநாடு தப்பி சென்றுள்ளதால் அவர் குறித்தும் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் நேரிலும் போனிலும் பேசிய நபர்கள் குறித்து விசாரணையில் ஈடுபட்டபோது பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர் நெல்சனின் மனைவி மோனிஷா இவரோடு அடிக்கடி போனில் பேசியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து மோனிஷாவுக்கு சம்மன் அளித்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது வழக்கு ஒன்றிற்காக வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் செல்போனில் பேசியதாக அவர் கூறியுள்ளார். அடுத்த கட்டமாக இயக்குநரிடம் விசாரணை நடத்தவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.